அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பெயர்ச்சி பற்றிய பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கன்னி ராசியினருக்கு முறைப்படி 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் உரியவர் செவ்வாய் பகவான். அவர் தற்சமயம் லாபஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறார். ஆகவே சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர். குரு சாதகமாக இருக்கிறார். மற்ற கிரகங்கள் ஓரளவு பரவாயில்லை. நல்ல விளைச்சல், வருமானம் கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். நவீன விவசாய வசதிகள் கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருந்தால் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் அமைந்துள்ளது. பெண்களை பொறுத்தவரை பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது நல்ல யோக பலன்களை அளிக்கக்கூடிய கிரக நிலை. படிக்கும் பெண்மணிகளுக்கு பாடங்களை புரிந்து கொள்ளும் திறமை, கிரகிப்பு திறன், நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல பெயர் எடுப்பீர்கள். சித்திரை 15ஆம் தேதி வரை ராகு கலஸ்திரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கணவரோ அல்லது மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். கணவன் அல்லது மனைவிக்கு சிறு உடல் உபாதையானாலும் உடனுக்குடன் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். ராகுவின் தோஷம் சற்று கடுமையாக இருப்பதால் சிறு பாதிப்பையும் உதாசீனம் செய்வது சரியல்ல. அடுத்து, மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு, வழிகாட்டுதல் தாராளமாக கிடைக்கும். கல்வி உதவித்தொகை அவர்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை வருமானம் அதிகரிக்கும். புதிய பட வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரக நிலைகள் காட்டுகின்றன. மக்களிடையே செல்வாக்கு தங்களுக்கு அதிகரிக்கும். சிலர் வீட்டில், குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கோ அயல் மாநிலங்களுக்கோ செல்லக்கூடிய நிலைமை தங்களுக்கு உண்டாகலாம். தற்காலிக பணிகள் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு மிக சிறந்த யோக பலன்கள் உண்டு. சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்கலாம். உற்சாகத்தை தரும். புதிய கிளை நிறுவனங்கள் தாங்கள் ஆரம்பிக்கலாம். கலைத்துறையில் வாழ்க்கை வசதிகள் பெருகும். புதிய வீடுகள், பிளாட் போன்றவற்றை வாங்கலாம். இன்றைக்கோ வாங்கி போட்ட பிளாட்டினை நல்ல விலைக்கு விற்கலாம். ஆக கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.